சுரேஷ், ராஜேஷ் எப்படா இருக்கான்? இர்ஷாத், இப்போ ராஜேஷ்ட பேசி 2-3 வருஷம் ஆச்சுடா. என்ன பிரச்சனை? இல்லை, அவனோட போக்கு ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது. அதனால் இப்போ நான் பேச்சை நிப்பாட்டிட்டேன். ராஜேஷ் சொன்னால் தப்பாக எடுத்துக்கிட மாட்டியே என்ன? இந்த உலகத்தில் யாருமே தப்பானவங்க கிடையாது. என்னடா போட்டு குழப்பிட்டு இருக்க? என்ன சொல்ல வர்ற நீ? அதை சொல்லு. அதாவது, நம்ம பிறக்கும்போது எல்லாருமே சேம் தான். நம்ம ஒரு குழந்தைய பார்த்து இந்த குழந்தை நாளைக்கு சிஓ ஆவான், இல்லைன்னா இந்த குழந்தை நாளைக்கு ஒரு திருடன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்ல முடியாது. அப்போ when we were born, எல்லாருமே போன் அண்ட் ஃப்ளஷ் ஆட்டு தான் க்ரியேட் பண்ணோம். மேபி அந்த கலர்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், தோல் கலரு. அதை தவிர எல்லாருமே சேம் தான். அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட வளர்ப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு நடந்த ஏதாவது நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லவனாக இருந்திருப்பான், யார்கிட்டையோ கொண்டு காசை கொடுத்துருப்பான், அவன் ஏமாற்றியிருப்பான். அதில் இருந்து அவன் என்ன புரிதல்னா, உலகத்தில் எல்லாருமே திருடன் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்துடுறான். இப்போ யாரை பார்த்தாலுமே சந்தேக கண்ணில் பார்த்துட்ருக்கான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் ஒரு ஸ்கூல் மேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னால் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு புரிதல்கள், அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விதம். அப்போ இர்ஷாத், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? அவன்கிட்ட கனெக்ட் பண்ணி என்ன புரிதல் உனக்கு இருக்குது, அவன் ஏன் எங்கே மாறினான் அப்படிங்கிறது உன்னுடைய ஆதங்கத்தை நீ வெளிப்படுத்து. அந்த வெளிப்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு க்ளீன் மைண்டாக அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணு. டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஐ எம் ஃபைண்டிங் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் இன் மை ப்ரேயர்ஸ். தேங்க்யூ.